வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஓப்பன் நாமினேஷன் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இந்த வாரமும் சௌந்தர்யாவும் முத்துக்குமரனும் நாமினேஷனில் இல்லைன்னு கேள்விப்படுறேன். பட் நாட் கன்ஃபார்ம். அப்படி 2 பேருமே இல்லைன்னா 2 பேருக்குமே தாங்க ட்ராபேக். ஏன்னா போன வாரமும் இல்லை 2 பேருமே. ஸோ இந்த வாரமும் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய ரெகுலர் ஆடியன்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் 2 பேருக்கும் கொஞ்சம் ட்ராபேக் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வந்து முத்துக்குமரனும் நம்ம ராயன் வந்து ராணவை சொல்கிறாங்க. ராணவ் வந்து எதுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்காருன்னே தெரில. எல்லோரும் ஒரு பாதையில் போனால் அவர் ஒரு தனியான ஒரு பாதையில் போகிறார் அப்படின்னு வந்து ராயன் சொல்கிறாரு. ஜாக்லின் வந்து என்ன வந்து விஷாலை சொல்கிறாங்க. ஸோ நான் எந்த விமர்சனம் சொன்னாலும் விஷால் வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் வந்து எல்லா விமர்சனையும் ஏற்றுக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சௌந்தர்யா வந்து சரியான காரணம் சொல்லுவாங்க ஜாக்லினுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறத நினச்சி அவங்க சேஃபாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. அடுத்து விஷால் வந்து ஒன்று சொல்லுவான். நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை வச்சு விளாடணும் அப்படின்னு யோசித்து விளையாடிக்கிட்டு இருக்கிற ஜாக்லின் வந்து வெளியே போகணும் அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்லுவான். ஸோ நேற்று வந்து ஜாக்லின் வந்து விஷாலை சொல்லியிருப்பாங்க. விஷால் வந்து யாராவது ஒருத்தவங்கள ஃப்ரண்ட் லைன் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க நேற்று எபிசோடில். ஸோ ஜாக்லின் வந்து விஷாலை சொன்னது சரி அப்படின்னா விஷால் வந்து ஜாக்லினை சொன்னது 200% கரெக்டு. ஏன்னா ஜாக்லின் வந்து கரெக்டாக யாரோட போனால் ஓட்டு வரும், பாசிட்டிவிட்டி வரும், நெகட்டிவிட்டி இருக்காது அப்படின்னு கரெக்டாக பிக் பண்ணி விளாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா முத்துக்குமரனையும் நம்ம தீபக்கையும் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஜாக்லினை வந்து விஷால் சொன்னது 200% கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அருண் பிரசாத் இவங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. பட் நாமினேஷனில் வந்து இல்லை அப்படின்னா முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் இல்லைன்னு கேள்விப்படுறேன். அடுத்து வந்து வெளியே வந்து பவித்ராவும் நம்ம ராயனு காலையிலே பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பவித்ரா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க போல் அப்படின்னு. உடனே பவித்ரா, ஆமாடா என்னன்னே தெரில, என்னோட பேசுகிற எல்லாருமே வெளியே போகிறாங்க, நான் என்ன பண்ணேன்னே தெரியலையே, நான் ஒன்றுமே பண்ணலையேடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட கடவுளே அப்படின்னு வந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியாமல். அடுத்து வந்து ராயன் சொல்லிகிட்டு இருக்கான், இன்றைக்கே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். காலையிலேயே நாமினேஷன் ப்ராசஸ் அந்த கிராசரி டாஸ்க்லாம் முடிச்சு விட்டுட்டு இன்றைக்கே டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பித்தா செம ஃபயராக விளாண்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து ராயன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு தெரிஞ்சதுபடி முத்துக்குமரனும் ராயனும் டிக்கெட்டு ஃபினாலேயே விளாடலை போல் அப்படின்னு வந்து நியூஸ்லாம் வந்துகிட்ருக்கு. ஏன்னா போன சீசனில் பார்த்திங்கன்னா அர்ச்சனாவும் இன்னொருத்தவங்களும் விளாடல, 2 பேர் விளாடல. அந்த மாதிரி இந்த தடவையும் முத்துக்குமரனும் ராயனும் விளாடல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. யாருக்காவது கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.